ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி நாட் எனஃப் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு காட்டும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக அதை நம்ம சரி பண்ணிடலாம். அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்பேஸ் எப்படி ஃப்ரீ பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரு ஆப்பில் போய் லாங் ப்ரெஸ் பண்ணுவோம். லாங் ப்ரெஸ் பண்ணால் இந்த மை ஆப்ஸ்னு ஒரு ஐக்கான் காட்டும். இது நான் அதை மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே ரெட் ஏரோ போட்டுருக்கு பார்த்தீங்களா, மை ஆப்ஸ் ஐக்கானு, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் இந்த கூகுள் ஆப்ஸு மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ்னு காட்டும். அதில் மேனேஜுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு கீழே திஸ் டிவைஸுங்கிற ஒரு ஆப்ஷனு காட்டும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூஸ் டிவைஸ் அப்படிங்கிறத ஒரு மெசேஜ் வரும். அதில் திஸ் டிவைஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாட் இன்ஸ்டால்டுன்னு ஒன்று ஒரு பார் காட்டுதுங்க பாருங்கள். அந்த நாட் இன்ஸ்டால்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் நம்ம டெலீட் பண்ண ஆப்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகும். பாருங்கள், எத்தனை ஆப்ஸ் டெலீட் ஆகிருக்கு. டெலீட் ஆகிருந்தாலும் அது நம்ம இன்னரில் அது வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த கிளியர் கேட்சு அப்புறம் டேட்டாஸு இதெல்லாம் நம்ம ஆப்ஸ் டெலீட் பண்ணும்போது டெலீட் பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக டெலீட் பண்ணிடுறோம். அதான் இங்கே ஸ்டோரேஜ் ஆகி காட்டுது பாருங்கள். இத்தனை ஆப்ஸ், இதெல்லாம் இத்தனை எம்பி வந்து அந்த ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஆகிடுது. அதனால தான் நமக்கு ஸ்பேஸு இல்லை. இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாம் நம்ம இந்த பாக்ஸ் இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணுற பாருங்கள் எல்லாத்தையும். இந்த மாதிரி எல்லா ஆப்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. சில ஃபோனில் செலக்ட் ஆகலைங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணாவே எல்லா ஆப்ஸும் செலக்ட் ஆகிடும். இத்தனை ஆப்ஸ் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ மேலே பாருங்கள் 43 செலக்டட்னு வந்துருச்சு. அதை இந்த இன்டூ மார்க் போட்டுட்டு பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ எல்லாமே டெலீட் ஆகிடும். இந்த மாதிரி டெலீட் பண்ணவே பாதி ஸ்டோரேஜ் ஸ்பேஸு நமக்கு ஃப்ரீ ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த மெத்தட்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஆப்ஸு வந்து கிளியர் கேட்சு அதை டெலீட் பண்ணும். அப்புறம் டேட்டாஸ் ஏதாவது டெலீட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் டெலீட் பண்ணிடலாம். அது எப்படி பார்க்கணுன்னா, நம்ம ஆப்ஸ் இன்ஃபோவில் போய் ஒரு ஆப் மேலே இன்ஃபோ டச் பண்ணுறோம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஆஃப் இன்ஃபோவை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணோன்னே நம்ம ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனை மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கேட்சி 32.71 MB இருக்குது. இதையும் கிளியர் கேட்சி டெலீட் பண்ணிடலாம். அப்படியே பேக் வந்துடும். அப்புறம் டெலகிராம், நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற டெலகிராமு, அந்த ஆப்பை உள்ளே போய் நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்கு போய் இதில் பாருங்கள்,
8 MB இருக்குது, அதையும் கிளியர் கேட்சி கொடுத்துட்றோம். இப்போ 0 பைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு டேட்டா, அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. டேட்டா அப்புறம் வாட்ஸ்அப் ஆப் இன்ஃபோவில் போய் பார்ப்போம். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிளியர் கேட்சி 3.8 MB இருக்குது, அதையும் கிளியர் பண்ணிடுவோம். மேனேஜ் ஸ்டோரேஜ் போய் ப்ரெஸ் பண்ணால் ஏதாவது ஃபைல்ஸ் இருக்கான்னு, ஸ்டோரேஜ் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இதில் 157 MB ஃப்ரீயாகவே இருக்குது, இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பேக் போயிடுவோம். இந்த மாதிரி நம்ம கிளியர் கேட்சி தேவையில்லாத டேட்டாஸ் ஏதாவது இருந்தால் அந்த ஃபைல்ஸையும் டெலீட் பண்ணால் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு ரொம்ப ஃப்ரீ ஆகிடும். இப்போ ஃபோன் ஸ்பீடாக ஒர்க் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.